கோபம் மனிதனுடைய ரொம்ப பவர்ஃபுல்லான அதே சமயம் ஆழமான எமோஷன்ஸில் கோபமும் ஒன்று. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற பர்சன் ஆகட்டும், இல்லை இதை எக்ஸிபிட் பண்ணுற சூழல் மனிதர்களாகட்டும், யாராவது ஏதாவது ஒரு வகையில் மனசு கஷ்டப்பட்டு போகிறதும் சங்கடப்படுறதும் சூழல் கைமீறி போகிறதும் சகஜம்தான். எளிமையாக முடிய வேண்டிய சில விஷயங்கள் கூட கோபத்தினால காம்ப்ளிகேட்டாக இருக்கலாம். சிலருக்கு கோபம் வந்தால் கத்துவோம், பொருட்களை தூக்கி போட்டு உடைப்போம், இல்லை சைலண்ட்டாக இருப்போம், கோபத்தை உள்ளே வச்சு கொந்தளிச்சிட்டு இருப்போம். அதுவும் இல்லைன்னா அந்த பர்சன், சம்மந்தப்பட்ட நபர் அல்லது சூழல், இது ரெண்டையும் காலப்போக்கில் நம்ம அமைதியாக அவாய்ட் பண்ணி விலகி நடப்போம். ஒரு சிலர் இதில் ஒன்றிற்கும் மேற்பட்ட சிம்டம்ஸை வெளிப்படுத்துவாங்க அண்ட் ஒரு சிலர் இந்த மூணையுமே வெளிப்படுத்துவாங்க. இதனால் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. வெவ்வேறு தருணங்கள், வெவ்வேறு சூழல்கள், வெவ்வேறு மனிதர்கள், அந்த ப்ராப்ளத்தோடைய இன்டென்சிட்டி, இதை பேஸ் பண்ணி உங்களோட கோபத்தினுடைய இன்டென்சிட்டியும் வெளிப்பட்டிருக்கும். அண்ட் இதை லேயர்டு ஆங்கர்னு சொல்லுவோம். வெங்காயத்துக்கு அதனுடைய தோலில் எப்படி லேயர்ஸ் இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய கோபத்துக்கும் லேயர்ஸ் இருக்குது. எப்போவுமே நமக்கு ரேண்டமாக சும்மாலாம் கோபம் வராது. அதனுடைய ரூட்ஸ் நமக்குள்ளே இருக்கிறது ஒரு ஃபியராக, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக, ஏதாவது ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்கும்போது, இல்லை நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பூர்த்தி ஆகாமல் போகும்போது, இல்லை நமக்கே ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், மரியாதை குறைவு நடக்கும்போது தான் நம்மளோட எமோஷனல் ட்ரிகர்ஸ் அதை கோபமாக வெளிப்படுத்துது. இப்போ நீங்கள் யார் கூட இருக்கிறீங்க, அவங்க கூட நீங்கள் எவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களோட எமோஷனோடைய இன்டென்சிட்டி என்ன, இதன் அடிப்படையில் தான் நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீட்டில் பயங்கர கோபக்கார பர்சன், ரொம்ப ஷார்ட் டெம்பர், தொட்டதுக்கெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிற ஒரு பர்சனாக இருப்பீங்க. அதுவே நீங்கள் உங்கள் ஒர்க் பிளேஸ்னு வந்துட்டாலோ, இல்லை ஸ்கூல் காலேஜ்னு வந்துட்டாலோ, கோபம் எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் கூட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நிதானமாக சாதுவாகவே வெளிப்படலாம். தட் ஜஸ்ட் ஷோஸ் யூ ஹாவ் அ ப்ரைமரி ஆங்கர் ஸ்டைல் அண்ட் அ செகண்டரி கோப்பிங் ஸ்டைல். நான் கோபக்காரன் அப்படிங்கிற ஒரு லேபிளில் நமக்கு எந்த பெரிய புரிதலும் கிடைக்க போகிறதில்ல. பட் எனக்கு கோபம் வருது, எதனால் வருது, எப்படி வருது, இந்த அவேர்னஸ் உங்கள் கோபத்து மேலே ஒரு மிகப்பெரிய கண்ட்ரோலை கொடுக்க உதவும். அண்ட் அங்கே தான் உண்மையான ஆங்கர் மேனேஜ்மெண்ட் தொடங்கும். உங்கள் கோபம் உங்களை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு சில டெக்னிக்ஸை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். கோபத்தை தூண்டக்கூடிய ஒரு சூழல், ஒரு நபர், ஒரு வாக்குவாதம், இந்த இடங்களில் ரெண்டாவது நபரை சாராமல், இன்னொருத்தர்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணோம்னா அதுக்கு தலையாய ரிசோர்ஸ் மூச்சு, டீப் ப்ரீதிங். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், பட் பெரும்பாலும் இது நம்ம பொருட்படுத்துறது கிடையாது. நீங்கள் டீப் ப்ரீதிங் ஒரு 5-10 டீப் பிரெத்ஸ் எடுக்கும்போது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் காம் டவுன் ஆகிடும். அண்ட் நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸை கொடுக்கணுங்கிறது உங்களால் சூஸ் பண்ண முடியும். அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும். ஃபிசிக்கல் ரிலீஸ். கோபம் நம்ம உடம்புல அபரிமிதமான எனர்ஜி லெவல்ஸை பில்ட் பண்ணும். அண்ட் இந்த எனர்ஜி வெளியேற ஒரு அவுட்லெட் வேணும். பட் நம்ம இதைத்தான் வெளியேற்றது தான் நினச்சிக்கிட்டு நிறைய கத்திடுறோம், வார்த்தைகளை விட்டுடுறோம், சில விஷயங்களை நம்ம வாயாலேயே காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுடுறோம். இந்த எனர்ஜி நம்ம உடம்பை விட்டு போகணும்னா நம்ம மூவ் பண்ணணும். ஒரு மைல்ட் வாக், இல்லை ஒரு சின்ன ஜாகிங், சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ், யாருமே இல்லையா ஒரு குதிக்கலாம், கிளாப் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களோட உடம்பை மூவ் பண்ணினீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகும். வார்த்தைகளால் கொட்ட முடியாத, ரிலீஸ் பண்ண முடியாத அந்த எனர்ஜியை உங்களோட மூமெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிடும். உங்கள் கோபத்தை தோண்டக்கூடிய ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. சப்போஸ் அது நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க வேறு, ஒரு ரிலேஷன்ஷிப்னு வச்சுப்போமே, அந்த மாதிரி நேரங்களில் டேக் அ டைம் அவுட். அந்த இடத்த விட்டு, அந்த வாதத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து போங்க. டேக்கிங் அ ஷார்ட் பிரேக் ஒரு சில ரிலேஷன்ஷிப்ஸை கூட சேவ் பண்ணி கொடுக்கும். மாறாக நீங்களும் சரிக்கு சரி ஆர்கியூ பண்ணியோ, இல்லை அவங்கள ஓவர் பவர் பண்ணணுங்கிற ஆட்டிடியூடோடு அதை அப்ரோச் பண்ணியோ அந்த விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற கோபம் இன்னும் அதிகம் தான் ஆகுமே தவிர சூழ்நிலை ஃபிக்ஸ் ஆகுமான்னு கேட்டால் தெரியல. மேபி அது லாஸ்ட்டில் கூட முடியலாம். ப்ராக்டிஸ் எம்பத்தி. சில ப்ராப்ளம்ஸை எதிரில் இருக்கிறவங்களோட நிலையிலேருந்து பார்க்கும்போது, அவங்களோட கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இது அவங்களையும் புரிஞ்சு அவங்களையும் இன்க்ளூசிவாக வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை எடுக்கணும், கைண்டாக இருக்கணும், வயசாக இருக்கணும், அந்த அர்த்தத்தில் சொல்லப்படலை. எம்பத்தட்டிக்காக நீங்கள் அந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுடைய கோபம் அல்லது நீங்களே சீக்கிரம் கூல் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 4-7-8 ப்ரீதிங் டெக்னிக். இது ரொம்ப அற்புதமான கைமேலே பலம் தரக்கூடிய ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக்கில் நீங்கள் 4 செகண்டுக்கு மெதுவாக மூச்சை இன்ஹேல் பண்ணுவீங்க. 7 செகண்ட்ஸுக்கு யூ ஹாவ் டு ஹோல்ட் இட். 8 செகண்ட்ஸுக்கு மெதுவாக இழுத்து வச்சுருக்கிற மூச்சை எக்ஸ்ஹேல் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்குதுன்னா இந்த கவுண்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட பேஸ் எப்படியோ, உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணி ஸ்லோவாக எக்ஸ்ஹேல் பண்ணால் போதும். பட் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டெக்னிக். ஒரு 2-3 தடவை இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போதே அந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டட் அட்மாஸ்ஃபியர்லேருந்து கொஞ்சம் லைட்டாக டிட்டாச் ஆகி காம் டவுன் ஆகிறத சென்ஸ் பண்ணுவீங்க. ப்ராக்டிஸ் ஃபர்கிவ்னஸ், நாட் ஃபார் அதர்ஸ் பட் ஃபார் யுவர் செல்ஃப். இங்கே ஃபர்கிவ்னஸ்னு நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு ரீசன் மறப்போம் மன்னிப்போங்கிற கான்டெக்ஸ்டில் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அடுத்தவங்க பண்ணுற தப்புக்கு உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்கிறதுக்கு சமம். ஸோ அது நமக்கு வேண்டாம்.
லெட்டிங்கோங்கிறது நீங்கள் உங்கள் கோபத்தை மறந்துடணுங்கிறது கிடையாது, நீங்கள் அமைதியை சூஸ் பண்ணணுங்கிறதுக்கான ரிமைண்டர். ஆங்கர் மேனேஜ்மெண்ட்னு வரும்போது எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒர்க் அவுட் ஆகிற விஷயம் ரிலாக்ஸேஷன் டெக்னிக். எனக்கு சாஃப்ட் மியூசிக் கேட்குறது பிடிக்கும். அண்ட் மெடிடேட் பண்ண முடியாத தருணங்களில், என்னோட சூழல் அதுக்கு ஒத்துழைக்காத நேரங்களில் இயர்ஃபோன்ஸ் போட்டுட்டு கைடட் மெடிடேஷன்ஸ் கேட்குறதும் எனக்கு பிடிக்கும். எனக்கு அது ஒர்க் அவுட்டும் ஆகும். அந்த நேரம் நம்மளோட எமோஷன்ஸ் என்னவாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் கைடட் மெடிடேஷனில் அது காம் டவுன் ஆகிடும். ஜென்ரலாக மெடிடேஷன் பண்ண முடியல, என்னால் மனசை ஒருநிலைப்படுத்த முடியல, வெறும் மூச்சை மட்டுமே வச்சு என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிற ஆளுங்களுக்கு கைடட் மெடிடேஷன் ஒரு வரப்பிரசாதம். இது நான் பர்சனலாக அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுக்குறது உண்டு. உங்களுடைய கோபங்கிறது உங்களோட எனிமி கிடையாது, அது உங்களுக்கு டீச்சர். உங்களுக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு கேர் தேவைப்படுது, பட் உங்களுக்கு கிடைக்கிறது என்னமோ கண்ட்ரோல் தான். அதனால் கோபத்தை ஒரு சிக்னலாக எடுத்துக்கிட்டு அது எதனால் நீங்கள் கோவப்படுறீங்கிற அவேர்னஸ்க்கு நீங்கள் வாங்க. நீங்கள் அவேர்னஸ்க்கு வர்றதுக்கு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற டெக்னிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கோபத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் கோபத்தை மேனேஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். கோபத்தையே மேனேஜ் பண்ண முடியுதுன்னா மற்ற பவர்ஃபுல்லான எமோஷன்ஸையும் மேனேஜ் பண்ணிட முடியும். அண்ட் யூ மாஸ்டர் யுவர் லைஃப். டேக் கேர்.